வணக்கம். நாம எல்லாரும் சுவாசிக்கிற காத்துல இருக்கிற ஒரு கேஸ் எப்படி நம்ம உடம்போட பில்டிங் பிளாக்ஸா, அதாவது நம்மளையே உருவாக்குற விஷயமா மாறுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நைட்ரஜனோட அந்த சூப்பரான இன்கிரெடிபிள் ஜர்னி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க கத்துக்கலாம். சரி, இன்னைக்கு நம்மளோட ரோட் மேப் என்னன்னு பாத்துரலாம். நாம மொத்தம் 5 முக்கியமான விஷயங்களா இத பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல தி நைட்ரஜன் பசில், அதாவது நைட்ரஜன் ஏன் இவ்ளோ முக்கியம், அதுல என்ன புதிர் இருக்குன்னு பாப்போம். அடுத்து தி கிரேட் சைக்கிள், நைட்ரஜனோட பயணம் எப்படி இருக்குன்னு ஒரு ஓவர்வியூ பாப்போம். மூணாவதா அன்லாக்கிங் நைட்ரஜன், அதாவது எப்படி காத்துல இருக்கிற நைட்ரஜனை நம்ம உயிரினங்கள் பயன்படுத்துற ரூபத்துக்கு மாத்துதுன்னு பாப்போம். இதுக்கு பேர் தான் நைட்ரோஜன் ஃபிக்சேஷன். நாலாவதா ஹவு பிளான்ட்ஸ் ஈட், செடிகள் எப்படி நைட்ரேட்டை சாப்பிடுதுன்னு பாப்போம். கடைசியா பில்டிங் லைஃப், அதாவது அமினோ அமிலங்கள் எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரெடியா? ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்கு வந்தாச்சு. த நைட்ரஜன் பசில், அதாவது நைட்ரஜன் புதிர். நம்மள சுத்தி எக்கச்சக்கமா நைட்ரஜன் இருந்தோம், அது ஏன் ஒரு பெரிய புதிரா இருக்கு, அது ஏன் நம்ம வாழ்க்கைக்கு அவ்வளோ முக்கியம்னு இப்ப விரிவா பார்க்கலாம். இத பாருங்க, 78% நாம சுவாசிக்கிற காத்துல கிட்டத்தட்ட முக்கால்வாசிக்கு மேல, அதாவது 78% நைட்ரஜன் வாயு தான் இருக்கு. ஆமாங்க, நம்ம வளிமண்டலத்துல ஆக்சிஜனை விட அதிகமா இருக்கிறது இந்த நைட்ரஜன் தான். அப்போ உடனே உங்க மனசுல ஒரு கேள்வி வரணுமே, காத்துல இவ்ளோ நைட்ரஜன் இருந்தா அப்புறம் என்ன பிரச்சனை? ஏன் நம்ம உடம்பாலேயோ இல்ல செடிகளாலேயோ அதை நேரடியா எடுத்துக்க முடியல? யோசிங்க பார்க்கலாம். இதுக்கு பதில் அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. பிரச்சனை என்னன்னா, காத்துல இருக்கிற நைட்ரஜன் N2 ஃபார்ம்ல இருக்கும். அதாவது 2 நைட்ரஜன் அணுக்கள் ஒன்னோட ஒன்னு 3 பிணைப்பால, அதாவது ஒரு ட்ரிபிள் பாண்டால ரொம்ப ஸ்ட்ராங்கா பிணைக்கப்பட்டிருக்கும். இது எவ்ளோ ஸ்ட்ராங்னா, இதை உடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது பாட்டுக்கு ஸ்டேபிளா இருக்கும், யார் கூடயும் அவ்ளோ சீக்கிரம் ரியாக்ட் ஆகாது. ஆனா அந்த உடைக்கு கஷ்டமா இருக்கிற நைட்ரஜன் இல்லாம நம்மளால வாழவே முடியாது. ஏன்னா நம்ம உடம்போட பில்டிங் பிளாக்ஸான அமினோ அமிலங்கள், புரோட்டீன்கள், என்சைம்கள், வைட்டமின்கள், வளர்ச்சி ஹார்மோன்கள், ஏன் நம்மளோட மரபு பொருளான DNA RNAல கூட நைட்ரஜன் ஒரு முக்கியமான பகுதி. சிம்பிளா சொல்லணும்னா, நோ நைட்ரஜன் நோ லைஃப். சரி, அப்போ அந்த ஸ்ட்ராங்கான நைட்ரஜனை எப்படி தான் உயிரினங்கள் பயன்படுத்துற வடிவத்துக்கு மாத்துது? அதுதான் தி கிரேட் சைக்கிள், அதாவது நைட்ரஜன் சுழற்சி. வாங்க நைட்ரஜனோட இந்த முழு பயணத்தையும் ஒரு தடவை பாத்துரலாம். இந்த நைட்ரஜன் சுழற்சியில ஒரு 5 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல ஃபிக்சேஷன், காத்துல இருக்கிற N2 அம்மோனியாவா NH3 மாறுது. ரெண்டாவது அசிமிலேஷன், செடிகள் மண்ணுல இருக்கிற நைட்ரேட்டை வேர்கள் வழியா உறிஞ்சிக்குது. மூணாவது கன்சம்ஷன், நாமளும் மத்த விலங்குகளும் அந்த செடிகளை சாப்பிட்றது மூலமா நமக்கு நைட்ரஜன் கிடைக்குது. நாலாவது டீகம்போசிஷன், செடி விலங்குகள் இறந்த பிறகு பாக்டீரியா அதையெல்லாம் சிதைச்சு நைட்ரஜனை திரும்பவும் மண்ணுக்கே கொடுக்குது. கடைசியா டீநைட்ரிஃபிகேஷன், சில ஸ்பெஷல் பாக்டீரியாக்கள் மண்ணுல இருக்கிற நைட்ரஜனை திரும்பவும் காத்துக்கே அனுப்பிடும். இது ஒரு முடிவே இல்லாத ஒரு கண்டினியூஸ் சைக்கிள். இப்போ இந்த சைக்கிள்ல இருக்கிற முதல் மற்றும் மிக முக்கியமான ஒரு விஷயத்த ஆழமா பார்க்க போறோம். அதுதான் நைட்ரஜனை துறக்கிறது, அதாவது தி ஃபிக்சேஷன் ப்ராசஸ். அப்போ நைட்ரஜன் ஃபிக்சேஷன்னா என்ன? ரொம்ப சிம்பிள். காத்துல இருக்கிற பயன்படுத்த முடியாத மாலிகுலர் நைட்ரஜனை N2 செடிகள் பயன்படுத்தக்கூடிய அமோனியாவா NH3 மாத்துறது தான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். இது ஒரு ரிடக்ஷன் ப்ராசஸ், அதாவது எலக்ட்ரான்களை சேர்க்கிற ஒரு செயல். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த செயல்முறைக்கு ஆக்சிஜன் ஆகவே ஆகாது. ஆக்சிஜன் இருந்தா இது நடக்காது. இதுல 2 வகை இருக்கு. ஒன்னு ஏபயாலஜிக்கல் ஃபிக்சேஷன், அதாவது உயிரில்லாத முறைகள். இதுக்கு உதாரணம் இடிமின்னல் வரும்போது நடக்கிறது, அல்லது தொழிற்சாலைகள்ல உரங்கள் தயாரிக்க பயன்படுத்துற ஹேபர்ஸ் ப்ராசஸ். இதுக்கெல்லாம் பயங்கரமான எனர்ஜி தேவைப்படும். இன்னொன்னு தான் பயாலஜிக்கல் ஃபிக்சேஷன். இத செய்யறது நம்ம கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள், அதாவது மைக்ரோப்ஸ். இதுக்கு நைட்ரஜனேஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் என்சைம் தேவை. இதுக்கு தேவையான எனர்ஜி செல்லுக்குள்ள இருக்கிற ATPல இருந்து கிடைக்குது. அந்த பயாலஜிக்கல் ஃபிக்சேஷன் எப்படி படிப்படியா நடக்குதுன்னு பாருங்க. நைட்ரஜனேஸ் என்சைம் என்ன பண்ணும்னா, முதல்ல N2 எடுத்து அதை டயமைடா மாத்தும், அப்புறம் அது ஹைட்ரசீனா மாறும். கடைசியா நமக்கு 2 அமோனியா மூலக்கூறுகள் கிடைக்கும். இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ரிடக்ஷன் ப்ராசஸ். அப்போ இந்த முழு கதைக்கும் ஹீரோ யாருன்னு கேட்டா, அது இந்த நைட்ரோஜனேஸ் என்சைம் தான். இது இல்லாம பயாலஜிக்கல் ஃபிக்சேஷன் சாத்தியமே இல்ல. இது பாக்டீரியா, சயனோபாக்டீரியா மாதிரி சில குறிப்பிட்ட நுண்ணுயிரிகள் கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஆனா இந்த வேலைக்கு பெரிய விலை கொடுக்கணும்.
அதாவது நிறைய எனர்ஜி செலவாகும். ஒரே ஒரு நைட்ரஜன் மூலக்கூறை N2 அமோனியாவா மாத்த அந்த செல்லுக்கு 16 ATP மூலக்கூறுகள் தேவைப்படுது. யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு மாலிக்யூலுக்கு 16 எனர்ஜி காயின்ஸ். உயிர் வாழ்றது எவ்ளோ காஸ்ட்லியான விஷயம் பாத்தீங்களா? இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, நைட்ரஜனேஸ் என்சைம்க்கு ஆக்சிஜன் ஆகாதுன்னு. அப்போ பயிறு வகை செடிகள்ல லெக்யூம்ஸ் இது எப்படி நடக்குது? அங்க லெக் ஹீமோகுளோபின் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் புரோட்டீன் இருக்கு. இது ஒரு ஆக்சிஜன் ஸ்கேவெஞ்சர் மாதிரி வேலை செய்யும். அதாவது ஆக்சிஜன் எல்லாம் இதுவே பிடிச்சு வச்சுக்கிட்டு நைட்ரஜனேஸ் என்சைமை பாதுகாக்கும். இது ஒரு அருமையான சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்க்கு உதாரணம். சரி, எல்லா செடிகளாலையும் நைட்ரஜனை இப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த செடிகள் என்ன பண்ணும்? அதுங்க எப்படி மண்ணுல இருந்து நைட்ரஜன் எடுத்துக்குது? அதுதான் நம்ம அடுத்த தலைப்பு, ஹவு பிளான்ட்ஸ் ஈட் நைட்ரேட் அசிமிலேஷன். இந்த செடிகள் ஒரு 3 படி செயல்முறைய பயன்படுத்துது. முதல்ல மண்ணுல இருக்கிற நைட்ரேட்டை NO3- வேர் மூலமா உறிஞ்சுக்கும். ரெண்டாவதா செல்லுக்குள்ள இருக்கிற சைட்டோசால்ல வச்சு அத நைட்ரைட்டா NO2- மாத்தும். மூணாவதா அந்த நைட்ரைட்டை குளோரோபிளாஸ்ட்குள்ள கொண்டு போய் கடைசியா நமக்கு தேவையான அம்மோனியாவா NH3 மாத்திரும். இந்த வேலையை செய்ய 2 முக்கியமான என்சைம்ஸ் இருக்கு. முதல் ஸ்டெப்பை செய்யறது நைட்ரேட் ரிடக்டேஸ். இந்த என்சைம் தான் நைட்ரேட்டை NO3- நைட்ரைட்டா NO2- மாத்துது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரியாக்ஷன் செல்லோட சைட்டோசால்ல நடக்குது. ரெண்டாவது ஸ்டெப்பை செய்யற என்சைம் பேரு நைட்ரைட் ரிடக்டேஸ். இது உருவான நைட்ரைட்டை NO2- எடுத்து அத ஃபைனல் ப்ராடக்டான அமோனியாவா மாத்துது. இந்த ரெண்டாவது ரியாக்ஷன் குளோரோபிளாஸ்ட்குள்ள நடக்குது. சோ 2 ஸ்டெப், 2 என்சைம், 2 வெவ்வேறு இடங்கள். ஓகே, இப்போ நம்ம கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். பில்டிங் லைஃப். நமக்கு கிடைச்ச அந்த அமோனியாவை வச்சு எப்படி நம்ம உடம்போட பில்டிங் பிளாக்ஸான அமினோ அமிலங்கள் உருமாகுதுன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த கிராண்ட் ஃபினாலே. இதுக்கு செல்கள்ல 2 முக்கியமான வழிகள் இருக்கு. ஒன்னு ரிடக்டிவ் அமினேஷன். இதுல அமோனியா நேரடியா ஒரு கீட்டோ ஆசிட் கூட சேரும். ரொம்ப டைரக்ட் வழி இது. இன்னொன்னு டிரான்ஸ்அமினேஷன். இதுல ஏற்கனவே இருக்கிற ஒரு அமினோ ஆசிட்ல இருந்து அமினோ குரூப்பை மட்டும் கழட்டி இன்னொரு கீட்டோ ஆசிட்க்கு மாத்திடுவாங்க. இந்த ரிடக்டிவ் அமினேஷன் தான் அம்மோனியா நம்ம மெட்டபாலிக் வேர்ல்டுக்குள்ள நுழையறதுக்கான மெயின் கேட், அ பிரைமரி போர்ட் ஆஃப் என்ட்ரின்னு சொல்லலாம். இந்த வழியாதான் முதல் அமினோ ஆசிடான குளூட்டமிக் ஆசிட் உருவாகுது. இதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. அடுத்த வழி டிரான்ஸ்அமினேஷன். இது ஒரு சூப்பரான சிஸ்டம். இதுக்கு டிரான்ஸ்அமினேசஸ்னு என்சைம்ஸ் உதவி பண்ணும். இத வச்சு செல் அமினோ குரூப்பை இடம் மாத்தி மாத்தி போட்டு கிட்டத்தட்ட எல்லா வகையான அமினோ ஆசிட்ஸையும் உருவாக்கிடும். இது ஒரு வெர்சடைல் ரீசைக்ளிங் அண்ட் கிரியேஷன் சிஸ்டம் மாதிரி. ஆக, காத்துல யாரு கூடயும் சேராம இருந்த ஒரு கேஸ்லேருந்து நம்ம உயிருக்கே ஆதாரமான அமினோ அமிலங்கள் வரைக்கும் நைட்ரஜனோட இந்த முழு பயணத்தையும் நாம பார்த்தோம். பல கோடி வருஷங்களா இந்த நைட்ரஜன் சுழற்சி தனக்குத்தானே ஒரு சமநிலையோட இயங்கிட்டு இருக்கு. ஆனா நம்மளோட செயல்பாடுகள், உதாரணமா நாம பயன்படுத்துற ரசாயன உரங்கள், மாசுபாடு, இதெல்லாம் இந்த மென்மையான சமநிலையை எப்படி பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இன்னைக்கு நாம நைட்ரஜன் மெட்டபாலிசம், அதாவது நைட்ரஜன் வளர்ச்சிதை மாற்றம் பாடத்திலிருந்து வரக்கூடிய எல்லா முக்கியமான கேள்விகளையும் சூப்பரா ரிவைஸ் பண்ண போறோம். இந்த சில நிமிஷத்துல இந்த முழு சாப்டரும் உங்களுக்கு அத்துபடி ஆகிடும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதோ பாருங்க, இதுதான் நம்மளோட இன்னைக்கான கேம் பிளான். இந்த 5 முக்கியமான தலைப்பிலிருந்தும் வரக்கூடிய கேள்விகளை நம்ம ஒண்ணு விடாம பார்க்க போறோம். உங்க ரிவிஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முதல்ல சில ரொம்ப ரொம்ப அடிப்படையான கேள்விகளிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பேசிக்ஸ் மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மத்த டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? இது ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி தெரியும், ஆனா நிச்சயமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மள சுத்தி இருக்கிற காத்துல, அதாவது வளிமண்டலத்துல நைட்ரஜன் எவ்வளவு சதவீதம் இருக்கு? யோசிங்க. சரியான பதில் 78.03%. ஆமாங்க, நம்ம ஆக்சிஜன் தான் அதிகம்னு நினைப்போம், ஆனா அதை விட பல மடங்கு அதிகமா இருக்கிறது இந்த நைட்ரஜன் தான். இந்த நம்பரை மறக்கவே கூடாது. சரி, காத்துல இவ்ளோ நைட்ரஜன் இருக்கு, ஆனா தாவரங்களுக்குள்ள அது என்னவா இருக்கு? தாவரங்கள்ல நைட்ரஜன் கலந்திருக்கிற 2 முக்கியமான உயிர் மூலக்கூறுகள், அதாவது பயோமாலிக்யூல்ஸ், என்னன்னு சொல்லுங்க பாப்போம். கரெக்ட், புரதங்கள் மற்றும் நொதிகள், அதாவது புரோட்டீன்ஸ் மற்றும் என்சைம்ஸ். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நைட்ரஜன் இல்லனா அமினோ அமிலங்கள் உருவாகாது. அப்போ புரதங்களும் நொதிகளும் உருவாகாது.
சிம்பிளா சொல்லணும்னா உயிரே இருக்காது. அந்த அளவுக்கு நைட்ரஜன் ஒரு முக்கியமான தனிமம். இப்போ கொஞ்சம் கெமிஸ்ட்ரி பக்கம் போலாம் வாங்க. பயப்படாதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். நைட்ரோஜன் ஏன் ஒரு ஸ்டேபிள் மாலிக்யூலா இருக்கு? ஏன் மத்த எலிமெண்ட்ஸ் கூட அவ்ளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ண மாட்டேங்குது? அதுக்கு ஒரே காரணம் அதோட மும்முறை பிணைப்பு தான். அதாவது ட்ரிபிள் பாண்ட். 2 நைட்ரஜன் அணுக்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கும். இந்த பிணைப்பை உடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நைட்ரஜனை நிலைநிறுத்த நிறைய ஆற்றல் தேவைப்படுது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, இப்போ ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கேள்வி. நைட்ரஜன் ஃபிக்சேஷன்னா என்ன? இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான வரையறைன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. சரியான பதில் ஆப்ஷன் பி. அதாவது வளிமண்டல நைட்ரஜன் அம்மோனியாவா மாறுறது. ஏன்னா நைட்ரஜன் நிலைநிறுத்தத்தோட முதல் நேரடி விளைபொருள் அம்மோனியா தான். மத்த ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற நைட்ரேட், அமினோ ஆசிட் எல்லாம் நைட்ரஜன் சுழற்சியோட அடுத்தடுத்த ஸ்டேஜஸ். சோ ஃபிக்சேஷன்னாலே அம்மோனியா உருவாக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர். இப்போ அடுத்த பகுதிக்கு போலாம். இந்த நைட்ரஜன் நிலைநிறுத்தம் உண்மையில எப்படி நடக்குது, அதுல என்னென்ன வகைகள் இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த வரையறை ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. வளிமண்டலத்துல இருக்கிற நைட்ரஜனை N2 அமோனியாவா NH3 மாத்துறதுக்கு பேர் தான் நைட்ரஜன் நிலைநிறுத்தம். அவ்வளவுதான். இப்போ இந்த நைட்ரஜன் நிலைநிறுத்தத்துல இருக்கிற 2 முக்கியமான வகைகளை பத்தி பாப்போம். ஒன்னு பயாலஜிக்கல், இன்னொன்னு அபயாலஜிக்கல். அதாவது உயிரியல் மற்றும் உயிரற்ற நிலைநிறுத்தம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இதுல முக்கியமான வித்தியாசம் ரொம்ப சிம்பிள். உயிரியல் முறையில பாக்டீரியா மாதிரி நுண்ணுயிர்கள் இந்த வேலையை செய்யுது. ஆனா உயிரற்ற முறையில மின்னல் அடிக்கிறப்போவோ அல்லது தொழிற்சாலைகள்லயோ இந்த மாற்றம் நடக்குது. அதாவது ஒண்ணுல உயிர் இருக்கு, இன்னொன்னுல உயிர் சம்பந்தப்படல. இந்த நைட்ரஜனேஸ் நொதிதான் உயிரியல் நைட்ரஜன் நிலைநிறுத்தத்தோட ஹீரோனே சொல்லலாம். இந்த முழு ப்ராசஸ்க்கும் இதுதான் முக்கிய காரணம். இந்த பேரை மறக்கவே கூடாது, நைட்ரஜனேஸ். சரி, இப்போ இந்த ப்ராசஸ்ல ஈடுபடுற குறிப்பிட்ட உயிரினங்கள் யாரு, அதுக்கு எவ்ளோ ஆற்றல் தேவைப்படுதுன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. வாங்க இந்த மேட்சிங்க சீக்கிரமா பாத்திரலாம். அசோட்டோபாக்டர் அப்படிங்கிறது காத்து இருக்கிற சூழல்ல நைட்ரஜனை நிலைநிறுத்தும். கிளோஸ்ட்ரிடியம் காத்து இல்லாத சூழல்ல நிலைநிறுத்தும். ஹீமோகுளோபின் இது ஒரு ஆக்சிஜன் ஸ்கேவெஞ்சர், அதாவது ஆக்சிஜனை பிடிச்சு வச்சு நைட்ரோஜனேஸ பாதுகாக்கும். ஆனபீனா ஒரு சயனோபாக்டீரியம். இது ஒவ்வொன்னோட வேலையும் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இந்த நைட்ரஜன் நிலைநிறுத்தங்கிற வேலைக்கு எவ்வளவு எனர்ஜி செலவாகும்? அதாவது எத்தனை ஏடிபி மூலக்கூறுகள் தேவைப்படும்? பதில் 16 ஏடிபி. இது ரொம்ப ரொம்ப அதிகமான ஆற்றல் செலவு. அதனாலதான் நைட்ரஜன் நிலைநிறுத்தம் ஒரு ஸ்பெஷலான கடினமான ப்ராசஸா இருக்கு. 16 ஏடிபின்றது ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நைட்ரஜனை அம்மோனியாவா மாத்தியாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அந்த அம்மோனியா செடிக்குள்ள எப்படி பயணம் செய்து எப்படி பயன்படுதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, இது ஒரு தொடர் வினை மாதிரி. முதல்ல நைட்ரேட் ரிடக்டேஸ் நைட்ரேட்டா மாத்துது. அடுத்ததா நைட்ரேட் ரிடக்டேஸ் அந்த நைட்ரேட்டை அமோனியாவா மாத்துது. நைட்ரஜனேஸோட வேலைய நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த வரிசை ரொம்ப முக்கியம், குழப்பிக்காதீங்க. இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம். உருவாக்கப்பட்ட இந்த அமோனியா எப்படி வாழ்க்கையோட கட்டுமான பொருட்களான அமினோ அமிலங்களா மாறுது? தாவரங்கள்ல அம்மோனியா அமினோ அமிலமா மாற 2 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல ரிடக்டிவ் அமினேஷன், இதுல குளுட்டாமிக் அமிலம் உருவாகுது. அப்புறம் டிரான்ஸ்அமினேஷன், இதுல அந்த குளுட்டாமிக் அமிலத்தை வச்சுக்கிட்டு மத்த பல வகையான அமினோ அமிலங்களை உருவாகுது. ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான். நாம இந்த முழு அத்தியாயத்தையும் ஒரு முழுமையான ரிவிஷன் பண்ணிட்டோம். இப்போ இந்த பாடத்தை பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த நைட்ரஜன் சுழற்சி மாதிரியே தேர்வுக்கு முக்கியமான மத்த இயற்கை சுழற்சிகள் என்னென்ன, அதையும் ஒரு முறை ரிவைஸ் பண்ணிடுங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.